அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் February 8 முதல் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திற்குள் நுழையக்கூடிய வித்யாகாரகரான புதன் எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். சூரியனும் மிக விரைவில் அவருடன் இணைய போகிறார். எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவேதான் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் பெற முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் மிக எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் கடினமானதாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தவிர்க்கக்கூடிய அமைப்பில் வித்யாகாரகரான புதன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நுழைந்திருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தனது சப்தம பார்வையை மிக வலுவாக லாபஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க. சனி சூரியனுடன் இணைந்து 7ஆம் பார்வையை லாபஸ்தானத்தில் செலுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் இந்த தருணத்தில் கையில் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக பெரிய அளவில் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருப்பது தான் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பயந்த சுவாகம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் தன்னிகரற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் மிக வலுவாக இந்த வேளையில் வலம் வரும்போது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான தடை, தாமதங்கள், சிக்கல்கள் விலகும். நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் விலகி முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக பூர்த்தியாகும். வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் உறுதியாக மாற்றத்தை சந்திப்பதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய புதன், சனி, சூரியன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு
அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள், சிரமங்கள், தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது. நீண்ட நாட்களாக காரிய தடை, தாமதம் என சந்தித்து வரக்கூடிய பல சிக்கல்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு, வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நிறைவாக அமைய போகிறது. குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு, புதிய கிளை திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் அசூர வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. புதிய வாய்ப்புகள், உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாக உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு, கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வேளையில் சற்று தாராளமாகவே உங்களுக்கு கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடை, தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தேர்தல் வெற்றிகள் உள்ளிட்ட பல இனிமையான செய்திகள் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கும். புதிய விளைநிலம் வாங்குதல் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றியை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். மேலும் இந்த தருணத்தில் வருமானம் ஒரே சீராக அமைவதோடு விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.